ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர் vlog. இன்றைக்கி நான் உங்களுக்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். மண் சட்டி சூடானோடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோடனே அதில் 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் பொரிஞ்சோடனே அதில் வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு அதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். கறிவேப்பிலை போட்ட பிறகு அதையும் திரும்பி நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெட்டி வச்சுருக்க 3 தக்காளியை போட்டுக்கணும். அதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக கரையும். தக்காளி நல்லா கரைஞ்ச பிறகு அதில் 5 கத்தரிக்காய் தண்ணியில் கழுவிட்டு 2ஆக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கணும். அதை போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். 3 உருளைக்கிழங்கு 4ஆக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ காய்கறி 2ம் நல்லா வெந்த பிறகு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா போட்டுக்கணும். குழம்பு மசாலா போட்டோன்னே காய்கறியோடு சேர்த்து நல்லா அதை கிண்டணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்ட பிறகு அதில் 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் போட்டுட்டு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம காய்கறியோடு நல்லா கலந்து விட்டுறணும். புளி வாசனையெல்லாம் நல்லா போன பிறகு அதில் ஒரு 250 ml தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் குழம்பை இன்னும் நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்புல உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். குழம்பு நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடணும். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் போட்ட புளிக்குழம்பு தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சிங்கப்பூர் vlog-ஐ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.